தற்பொழுது அரசு மருத்துவமனைக்குள் சிகிச்சை பெறுபவர்களை பார்ப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கரூரில் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர், ஆண்கள் 13, பெண்கள் 17, குழந்தைகள் 9 என்று 39 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இந்த துயர சம்பவத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். முன்னதாக அங்கு பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய அந்த உடல்களின் உறவினர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துவிட்டு சென்ற நிலையில் தற்பொழுது அவர் மருத்துவமனைக்குள் வந்து சிகிச்சை பெறுபவர்களை சந்திக்கவிருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். உடன் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மற்றும் தங்கமணி ஆகியோரும் அமைச்சர் பெருமக்களும் வந்திருந்தனர். அதிமுகவினர் சேர்ந்து இறந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்றொரு புறம் நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனைக்குள் செல்கிறார். அங்கு சிகிச்சையில் இருப்பவர்களிடம் அவர் பேசுவார், அவர் நலம் விசாரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் மகேஷ். தற்பொழுது அவர் மருத்துவமனைக்குள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் தொடரலாம். நிச்சயமாக அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களை நேரில் சந்தித்து விசாரித்து வருகிறார். மேலும் மருத்துவரிடம் சிகிச்சை முறை குறித்து கேட்டறிந்து வருகிறார். கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் 39 பேர் உயிரிழந்த சோக சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் 11 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 2 தற்பொழுது கவலைக்கிடமாக உள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. கரூரில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் தனது உரையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் கூட்டத்தை சுற்றியே சாலையில் திரண்டனர். கூட்டத்தின் அளவு கட்டுப்பாட்டை மீறியதால் பலர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கினர். இதனால் பலரும் உயிரிழந்த சம்பவமானது நேற்று அரங்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 39 பேரில் 35 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 28 பேர் எனவும், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 2 பேர் என்றும், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 1 எனவும் அடையாளமானது காணப்பட்டுள்ளது. மீதமுள்ள 4 பேரின் அடையாளமானதும் காணும் முயற்சியில் தற்பொழுது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50 பேர், தனியார் மருத்துவமனைகளில் 61 பேரும் என மொத்தம் 111 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளனர். மேலும் இந்த விஜய் பிரச்சார கூட்டத்தில் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல் காரணமாகவே மூச்சு திணறல் ஏற்பட்டு 39 பேர் உயிரிழந்த நிலையில் கரூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் 11 பேர் நேற்று முதல் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அதில் தற்பொழுது 2 பேர் கவலைக்கிடமாக இருப்பதான தகவலானது வெளியாகியுள்ளது. தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இந்த சிகிச்சை குறித்து மேலே எந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்று அவர்களிடம் விசாரித்து வருகிறார். அதிமுக சார்பில் உங்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளையும் நாங்கள் செய்து தருவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.